ஜெய கிறிஸ்துவுக்கு நன்றி. காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்கிறோம்ல, எந்த மிருகத்தை சொல்கிறோம்? சிங்கம். ஆனால் சிங்கத்தை காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறோம். ஆனால் சிங்கம் எல்லா மிருகத்தை காட்டிலும் உயரமானதா, இல்லை எல்லா மிருகத்தை காட்டிலும் ஸ்ட்ராங்கானதா, இல்லை எல்லா மிருகத்தை காட்டிலும் ஹெவியானதா, இல்லை எல்லா மிருகத்தை காட்டிலும் புத்திசாலியா? இல்லை, நாலுமே கிடையாது. அதாவது சிங்கத்தை காட்டிலும் உயரமானது ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. சிங்கத்தை காட்டிலும் ஸ்ட்ராங்கானது யானை, அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஆனால் இதை காட்டிலும் இந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் ஓவர்டேக் பண்ணி சிங்கத்தை நம்ம காட்டின் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக உலகம் முழுவதும் நம்ம சொல்லுகிற காரியம். அது ஏன்? அதோட மென்டாலிட்டி இருக்குல்ல, அதோட மென்டாலிட்டி, அதோட மனதில் இருக்கிற ஒரு வலிமை, மன வலிமை இருக்குதுமா. அந்த மன வலிமை, அந்த கர்ஜனையின் மூலமாக இருக்கிற அந்த கர்ஜனையின் வெளிப்பாடு, அது மன வலிமையின் வெளிப்பாடு தான் கர்ஜனை. அந்த கர்ஜனை என்ன சொல்ல வருதுன்னா, அது ரொம்ப ஒரு தைரியமான ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் மென்டாலிட்டி கொண்ட ஒரு கேரக்டர் தேவன் அதற்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் சிங்கத்தினுடைய தன்மை. அதனால தான் சிங்கத்தை ராஜான்னு, காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க. அது தன்னுடைய கர்ஜனையின் மூலமாகவே எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறோம். அவ்வளோ வலிமையான கர்ஜனை, அது மன வலிமையின் வெளிப்பாடு தான் அந்த கர்ஜனை. அதனால தான் சிங்கத்தை ஒரு தலைமைத்துவ பண்புக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான்னு சொல்லுவேன். ஓகே, இது எல்லாமே இவ்வளோ நேரம் சிங்கத்தின் பெருமையை பற்றி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். ஆனால் சிங்கத்தின் பெருமையை பற்றி சொல்லலை. ஆண்டவர், தேவனாகிய ஆண்டவர் படைத்த மனுஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மாதிரி படைச்சிருக்கிற மிருகங்களாகிய அந்த மிருகங்களில் ஒன்றான ஒரு சிங்கத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தைரியமான ஒரு தலைமை பண்பை, ஒரு எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கிற ஒரு மேற்கொள்ளக்கூடிய தலைமை பண்பை கொடுத்துருக்காருன்னா, கர்த்தர் தேவனாகிய ஆண்டவர் நம்மளை எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக படைச்சு இந்த பூமியையும் அதன் நிறைவையும் நமக்கு கொடுத்துருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட நமக்கு சாதாரண தேவன் படைத்த ஒரு மிருகத்துக்கே அப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருக்கிறப்போ, நம் பிள்ளைகளாகிய அதை சிங்கத்தை எல்லாம் நம்ம மேற்கொள்கிறவர்களாக இருக்கிற நம்மளுடைய மென்டாலிட்டி, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இதை காட்டிலும் தேவன் மேல் உள்ள விசுவாசம் ஜாஸ்தியாக இருக்கும். வசனத்தில் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, சிங்கக்குட்டிகள், அப்படிப்பட்ட தன்மையுடைய சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். அந்த சிங்கத்தோட குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிடுற இந்த சிங்கத்தின் மூலமாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். சிங்கத்தை ராஜாவாகிய சிங்கம்னு சொல்கிற அந்த சிங்கத்தின் குட்டிகளுக்கு உணவு கிடைக்காம போனாலும், ஓகே, தேவன் படைச்ச நம்ம எல்லாருக்கும், கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நம்புகிற, விசுவாசிக்கிற, கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்மையும், பூமியிலையும் சரி இம்மையில் மறுமையில் எல்லா நன்மைகளும் நிறைவாக தேவன் முன்குறித்து வச்சிருக்கார். நமக்கு அத்தனை காலங்கள் நேர்த்தியாக தர வல்லவராக இருக்கிறார். ஸோ கர்த்தர் மேல் அதிக விசுவாசம் எப்பொழுதும் வைத்து தைரியமாய் சிங்க நடையோடு, தேவ பிள்ளை என்கிற சிங்க நடையோடு எதிரிடும் எதிரிகளை, சூழ்நிலைகளை மேற்கொண்டு விசுவாசத்தின் வல்லமையோடு, கர்த்தர் மேல் விசுவாசத்தின் வல்லமையோடு தவிடு பொடியாக்கி கர்த்தர் நம் அனைவரையும் வெற்றி வீரர்களாக படைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடு நம்ம முன்னேறி செல்கிற பொழுது அனைத்திலும் தேவன் வெற்றியை மாத்திரமே தர வல்லவராக இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவுக்கு நன்றி.